Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். So first question, which is the latest country to recognize Palestine அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை தனி நாடா ரெகக்னைஸ் பண்ண லேட்டஸ்ட் கண்ட்ரி யாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா அர்மேனியா ரொம்ப ரீசெண்டா முந்தா நேத்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாலஸ்தீன் அப்படிங்கிற பிளேஸை ஒரு தனி கண்ட்ரியா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன மாசம் பார்த்துருப்போம். சின் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கண்ட்ரிஸ், ஸ்பெயின், அயர்லாந்து அண்ட் நார்வே. ஓகேவா? ஸ்பெயின், அயர்லாந்து அண்ட் நார்வே இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போன மாசம் வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு தனி நாடா ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பண்ணியிருக்கிறது வந்து அர்மேனியா. இந்தியா எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1988லயே இந்தியா வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்தது, which state has installed country's first AI-based smart fence to prevent man-animal conflict அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI-based ஸ்மார்ட் ஃபென்ஸ். ஓகேவா? அதாவது மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஒரு ஃபென்ஸ் போடுறாங்க. முன்னாடிலாம் வந்து வெறும் வேலி, இரும்பு வேலி போட்டிருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபென்சஸ் போட்டுட்டு இருக்கோம். அதையும் ஒரு படி மேலே போய் AI-based ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதனால என்னன்னா, நமக்கு எலிஃபென்ட்ஸ் வந்து எலிஃபென்ட்டோ ஏதாவது ஒரு அனிமலோ வருது அப்படின்னா அந்த அனிமல் ஃபென்ஸ் கிட்ட வரப்போ அலாரம் பெல் அடிக்கும். ஸோ அந்த அனிமல் கிட்ட வராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி அனிமல் இந்த சைடு இருக்கு அப்படின்னா ஃபென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் வந்து அந்த இன்டிமேஷன் அப்படிங்கிறது இந்த சைடு லைட்டிங் அலாரம் அப்படிங்கிறதெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபென்ஸு கிட்ட அனிமல்ஸ் வந்தோடனே AI பேஸ்டு கேமராஸ் என்ன பண்ணும்னா அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபூட்டேஜை டைரக்டா ஹெட் ஆஃபீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து அனுப்பிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. யாரு அந்த டெக்னாலஜி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னா எலிஃபென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால எலிஃபென்ட்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாயநாட் இருக்கு இல்லையா, வாயநாட் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் தான். கேரளா கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஒயிட் எலிஃபென்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களும் கேரளாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, which international sports event will be hosted in Noida starting from 2025 as per the agreement between Uttar Pradesh government and Dorna Sports அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேம்ஸ் வந்து ஹாஸ்ட் பண்ண போறாங்க நொய்டால அப்படின்னு பார்த்தோம்னா, நொய்டால ஆல்ரெடி ஒரு ரேஸ் ட்ராக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மோட்டோ ஜிபி அப்படிங்கிறது தான் இந்த பைக் ரேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? அடுத்தது, who is the author of the book It Finds a Home? இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆலியா பட். ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கா இருக்கு. இந்த எட் அப்படிங்கிறது ஒரு டாக் எப்படி ஒரு லிட்டில் கேர்ள் ஆலியா அப்படிங்கிற ஒரு லிட்டில் கேர்ள் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கு அந்த டாகுக்கு வந்து ஒரு வீடு கிடைச்சிருக்கோ அதுதான் அந்த பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி இருக்கு. ஓகேவா? ஸோ ஆத்தர் யாருன்னா ஆலியா பட். லாஸ்டா, which country was the largest market for Indian seafood export in 2023-24? இந்தியாவோட சீ ஃபுட்டோட லார்ஜஸ்ட் மார்க்கெட்னு எப்பயுமே கேட்டாலுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்தியாவோட சீ ஃபுட் எல்லாமே டேரக்டா யூஎஸ்க்கு தான் அதிகமாக போகுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.